இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லக்கியாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு உலகத்துலேயே வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கோயில் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் டுவர்ட்ஸ் ஊட்டி மெயின் ரோட்டில் பெருநக்கன் பாளையத்துலேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கூடலூர் கவுண்டம்பாளையம் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த கோயில் வந்து இருக்குது. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்களை வச்சு இங்கே வந்து ராஜகோபுரம் வந்து அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துக்கு இன்னைக்கு வந்து கல் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்தது. கண்டிப்பாக இது ஒரு ஃபியூச்சரில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு ஏதாச்சும் நீங்கள் டொனேட் பண்ணணும், உங்களோட பங்களிப்பும் இதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபேவோ இல்லை வந்துட்டு நீங்கள் டைரெக்டாகவும் வந்து அங்கே இருக்க நிர்வாகிகளை பார்த்து பேசி ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் யூடியூபர்ஸ் இல்லை விளாகர்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரெக்டாக கூட வந்துட்டு பார்க்கலாம். ஸோ என் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அவங்க பெரியவங்க எப்போ இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். நீங்கள் அப்போ வந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்கள. அப்படி இல்லைன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, 9344830545 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கோயில் நிர்வாகிகளில் யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வரலாம். 21 கல் தான் வைக்கிறத மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அது அப்படியே எக்ஸ்டர்ன் ஆகி 108 கல் வந்துட்டு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதை வந்து சூப்பராக வந்துட்டு அது வச்சுருந்தாங்க. அது நார்மலாக வந்து பார் ஷேப்பில் தானே வைப்பாங்க, இல்லைனா வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. பட் இது நான் வந்து பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓம் வடிவில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லா லேடிஸ் எல்லாம் முதல்ல இந்த பக்கம் வந்துருங்க. எல்லாரும் கையில பூ வாங்கிங்க, புஷ்பம் வாங்கிட்டு அந்த தீப பாகத்துல சமர்ப்பணம் பண்ணலாம். நம்ம சொல்லும் போது பாதி பேர் இங்கே வந்துருங்க, பாதி பேர் அங்க வந்துருங்க. குழந்தைகளை, பெண் குழந்தைகளை அப்படி வர சொல்ல முடியும். அந்த புஷ்பம் வாங்கி शोभामानं महीयते धान्यं धनं वशं बहुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घायुष्यमस्तु सर्वशोभनमस्तु। ओं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते।
दीपमहालक्ष्मी अंबिकायै नमो नमः समस्तोपचार पूजां समर्पयामि இந்த கையில இருக்கிற புஷ்பத்தை சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது நம்மளோட ஆலயத்துல ராஜகோபால திருப்பணி சீக்கிரம் வந்து நிறைவு பெறுது அதே போல மகா கும்பாபிஷேகம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணிக்கணும் ஓம் நம பார்வதி பதையே சிவனே போற்றி இந்த தீப பாதத்தில் அப்படியே சமர்ப்பணம் பண்ணிடுவோம் ரெண்டு பேர் மட்டும் இங்க இருந்து மீதி எல்லாரும் இப்பொழுது இந்த திருப்பணி காரியத்துக்காக வேண்டி இந்த காரியம் எல்லாம் வந்து நிர்விக்னம் இல்லாம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகர் பூஜை அடுத்தபடியாக அம்பாள் ஆவாகனம் தீபாராதனை தரிசனம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்க போறது எல்லாரும் அமைதியா இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க யார் யார் என்னென்ன தேவைப்படுறதோ அவளுக்கு எல்லாமே நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு முதல்ல வந்து சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காரியங்கள் இந்த சுபமான காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து முதல்ல நான் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் விதயே सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः मम गुरुचरणारविन्दाभ्यां नमः शुक्लं वरदं कृष्णं त्रिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यो नमः प्रणवेन सप्तवादभिमन्त्य श्रीना संरक्षय वचेना मुच्यमुहेन तेन मुद्रां दर्शयित्वा तजलेन सर्वाणि द्रव्याणि स्वात्मानं हरिद्राविभ्यस्त्रेण संप्रोक्ष्य ओं गं आधारशक्ते नमः ओं गं अनन्ताय नमः ओं गं धर्माय नमः ओं गं ज्ञानाय नमः ओं गं वैराग्याय नमः ओं गं ऐश्वर्याय ओं गं ब्रह्माय नमः रत्नस्योपरि ओं गं गणपत्यासनाय नमः ओं गं गणपतिमूर्तये नमः ध्यात्वा एकदन्तं शूर्पकर्णं विजवक्त्रं महोदरं भाषां विशतनं देवं ध्यायेत् सिद्धिमहागणपति सिद्धिविनायकाय नमः विद्यालयाय नमः गुरुनेत्रेभ्यो नमः गणान्त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदः श्रीमन्ने नोतिभिः ॐ श्रीं ह्रीं क्लीं गौं गणपतये वरवरद सर्वजनं मे वसमाने स्वाहा इति मूलमन्त्रेण आवाह्य अवाहन स्थापन सन्निधान सन्निरोधन दिग्बन्धन वगुंचन धारत्रयधेनो वासंविषमुद्रां दर्शयित्वा महागणपतये नमः पाद्याचमनाज्ञात्वास्नानादि उपचाराणि विधाय गतपुष्पाक्षरे अभ्यर्च्य ॐ गं सुमुखाय नमः ॐ गं एकदन्ताय नमः ॐ गं कपिलाय नमः ॐ गं गजकर्णिकाय नमः ॐ गं लम्बोदराय नमः ॐ गं विकटाय नमः ॐ गं विघ्नराजाय नमः ॐ गं गणाधिपाय नमः ॐ गं धूमकेतवे नमः ॐ गं गणाध्यक्षाय नमः ॐ गं कालचन्द्राय नमः ॐ गं गजाननाय नमः ॐ गं वक्रतुण्डाय नमः ॐ गं शूर्पकर्णाय नमः ॐ गं हेरम्बाय नमः ॐ गं स्कन्दपूजाय नमः श्रीमते सिद्धिमहागणपतये नमः समस्तोपचारपूजां समर्पयामि प्रसन्नविग्रहायुक्तं गुणान्तं समाः आर्घ्यं सर्वदेवानां धूपोऽयं परिविशतां धूपमाचरामयां उदीप्य सजातवेगो बद्धं सेवानासोऽपित्यमक्षमारः देवान् जलिशोरिच मानवहें दीजातवेगो शम्भुरञ्जनमेकुरज्ञाभिः श्रियानापरिपालय प्रत्यक्षदीपं सन्दर्शयामि सोदरं सर्वम् अमृतभारतीयेवयामि अनन्तरभागवतीं समर्पयामि नमो भ्रातपदये नमो गणपतये नमो प्रभवतये नमो श्रीपुरं भोगाय एकदन्ताय विघ्नवासिने सदाय श्रीवरदमूर्तये नमो नमः महागणपतये नमः मङ्गलप्रदायकाय नमः दिव्यमङ्गल कर्पूरनीराजनदीपं सन्दर्शयामि ओम योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् दुष्मान् भवति चन्द्रमापां पुष्पं पुष्पवान् प्रजावान् दुष्मान् भवति एवं वेद योपामायनं वेद आयतनवान् भवति वेदोक्त मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि
ஐந்து கரத்தினை யானை முகத்தினை எந்தின் இளம் பிறை போலும் ஈசனை நந்தி மகந்தனை யானை குழந்தினை குந்தையில் வைத்தனை போற்றுகின்றோமே மகாகணபதே நமः மங்களப்பிரதாயகாய நமः समस्तोपचार पूजां समर्पयामि वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वदेव ऋतश्रेष्ठ विघ्नेश गणनायक त्वां वासेत्कर्म तत्कर्म सफलं गुरु गौरी पुत्रगणाविष्ट सर्वविघ्ननिवारः अस्मिन् कर्मणि सर्वस्मिन् निर्विघ्नं गुरुसिद्धये सुमुखश्रीगदं तच्च कपिलो गजजनकाः शम्भोदरश्च विकटो विघ्नराजो गणाधिपः दोमण्डेभ्यो गणाध्यक्षो कालचन्द्रो गजाननः वक्रतुण्डशूर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्वजाः षोडशैतानि नामानि यत्पचेत् शृणुयादवे विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते एवं सम्प्राच्य विघ्नेशं कर्म सङ्कल्पयेत् गुरुः महागणपतये नमः मङ्गलप्रदायकाय नमः समस्तोपचारपूजां समर्पयामि हस्तरेणां सम्प्रोक्ष्य ॐ ह्रीं आधारशक्त्यै नमः ओम ह्रीं अनंताय नमः ओम ह्रीं धर्माय नमः ह्रीं ज्ञानाय नमः ओम ह्रीं वैराग्याय नमः ह्रीं ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्योपरि ओम ह्रीं शीतला देवी महामारी अंबिका धनाय नमः शीतला देवी महामारी अंबिका मूर्ते नमः शीतला देवी महामारी अंबिकाय नमः अरुणमणिनिभाङ्गं अम्बिकेशां शरणं कमलगदशूलं खड्गहस्तां कपालम् अनन्तनयनाथम् आसनं पद्मपीठम् अखिलभुवनमाता शीतला मारिरूपं शीतला देवी महागौरी विद्यादेहाय नमः नेत्राभ्यां नमः ताम् अग्निवर्णां तपसा ज्वलन्ति वैरोचनीं कर्मफले चतुष्टां दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः सिंहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मारी प्रचोदयात् महामारीम्बिकाय नमः ध्यात्वा वास्य अवाहनादिविधाय देहमुद्रां योनिमुद्रां दर्शयित्वा वाद्याचमनाद्यात्वा स्नानादिपचाराणि विधाय गन्धपुष्पाक्षरभ्यश्च समस्तोपचारपूजां समर्पयामि महादेव्यादामूर्ते नमः ॐ ह्रीं आधारशक्त्यै नमः ॐ ह्रीं अनन्ताय नमः ॐ ह्रीं धर्माय नमः ॐ ह्रीं ज्ञानाय नमः ॐ ह्रीं वैराग्याय ॐ ह्रीं ऐश्वर्याय नमः ॐ ह्रीं पद्माय नमः पद्मस्योपरि ॐ महादेवदामूर्ते नमः महामारी अम्बिकामूर्तये नमः महामार्यम्बिकायै नमो नमः समस्तोपचारपूजां समर्पयामि महागौरी नमः ओम तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफले चतुष्टाः दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः सिंहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मारी प्रचोदयात् महामार्यम्बिकायै नमो नमः आवास्य अवाहनादिविधाय अर्घ्यं दत्त्वा समस्तोपचारपूजां समर्पयामि समर्पयामि वाद्याचमनाद्यात्वा स्नानं विपचाराणि विधाय गन्धपुष्पाक्षरभ्यश्च ॐ ह्रीं वामायै नमः ॐ ह्रीं ज्येष्ठायै नमः ॐ ह्रीं रौद्र्यै नमः ॐ ह्रीं काल्यै नमः ॐ ह्रीं करविकरण्यै ॐ ह्रीं बलविकरण्यै ॐ ह्रीं बलप्रमथन्यै ॐ ह्रीं सर्वभूतदमन्यै नमः ॐ ह्रीं मनोन्मन्यै नमः ॐ श्रीं राजराजेश्वर्यम्बिकायै नमः श्रीमते शीतलादेवी महामार्यम्बिकायै नमः समस्तोपचारपूजां समर्पयामि
பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவ. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல உமையொரு பாகரின் தனிப்பெரும் கிருபையினாலும் ஸ்ரீமதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளாலும் நமது ஆலயத்திலே வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மனின் திருவருளாலும் நமது ஆலயத்தில் இரண்டாவது கட்ட திருப்பணியானது ராஜகோபுரத்துடன் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவளுக்கு வந்து நிறைய வருமானங்கள் நிறைய இருக்கும், ஆலயத்தில் வருமானம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்தானம் கட்டுறதுக்கு வந்து இடம் இருக்காது. அது பார்த்தோம்னா இந்த ராஜகோபுரம் ஆகட்டும், மற்றபடி எந்த ஒரு விஷயமாகட்டும் குறுகிய இடம் குறுகியதாக தான் இருக்கும். ஆனால் வந்து அது ஸ்தானம் இருக்காது. நமக்கு ஸ்தானங்கள்லாம் வந்து அம்பாள் வந்து அனுகிரகத்தில் நல்ல பெரிய விஸ்தாரமாக இருக்கு. அதோட சேர்த்து அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கு. அந்த அனுகிரகத்தில் நம்மளுடைய திருப்பணியானது, ராஜகோபுர திருப்பணியானது, பல்கார திருப்பணி முழுமை அடைந்திருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து காரணம் எல்லாம் அடியார் பெருமக்கள் நீங்க எல்லாருமே. உங்களுக்கெல்லாம் முதல்ல வந்து அன்பு கலந்த வணக்கங்கள், நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல வந்து எங்க குருநாதர் சொல்லுவார், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த நல்லதை செய்யறதுக்கு வந்து தயங்கக்கூடாது அப்படின்னு. அந்த நல்லதை செய்யறது வந்து சுவாமியை வந்து நம்மளை வந்து தூண்டுவாங்க. எப்படி நமக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் வருதோ அது போல வந்து நல்லதை செய்யறதுக்கு வந்து சுவாமி தூண்டுவாங்க. அந்த சுவாமி தூண்டும் போது அந்த விஷயத்துல நம்ம வந்து கலந்துக்கணும். அந்த கலந்துக்கும் பொழுது நாம செய்யற பாவங்கள் எல்லாமே வந்து விமோச்சனம் அடையும் அப்படின்ட்டு சொல்லுவார். அதே போல வந்து இங்க அடியார் பெருமக்கள் வந்து நிறைய வந்து நம்ம ஆலயத்துக்காக வந்து பெரும் உதவி நீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அந்த உதவியில என்ன விஷயம் கேட்டோம்னா, 1 ரூபாய் நாம உதவி செய்தாலும் அது வந்து பெரும் உதவி தான். அது கோடி ரூபாய் சேர்த்ததாக அது வந்து அம்பாள் வந்து அனுகிரகம் பண்றது. அதே போல வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், பைசா எல்லாம் கொடுக்க வாழ்க்கெல்லாம் தெரியும். இனிமேல் பைசா கொடுக்க போற வாழ்க்கை நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க கொடுக்குற பைசா வந்து அம்பாள்கிட்ட வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த ரசீது போடுறது எல்லாம் வழக்கம். அம்பாள்கிட்ட வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு அம்பாள் கையில இருந்து நம்ம திரும்ப வந்து உங்க கையில நம்ம கொடுப்போம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாமே அவங்க தான், நம்ம கையில எதுவும் கிடையாது, கையில ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருவோம் அவங்க கிட்ட. அப்போ அவங்க வாங்கிட்டு உங்ககிட்ட கொடுக்கும்போது சகல விதமான செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும், 16 செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அம்பாளோட அனுகிரகத்துல அந்த பைசா திரும்ப வந்தா அந்த விலை வந்து எப்படி பைசா வந்து எப்படி வந்தது நமக்கு தெரியாது. அந்த பைசா வந்து அங்க போயிட்டு அம்பாளுடைய அனுகிரகத்துல பிரசாதமா தான் வரும், அது பைசாவா வராது. அந்த பிரசாதமா நீங்க எல்லாரும் வாங்கிட்டு அதைத்தான் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து அந்த கோவில் கட்ட நம்ம திருப்பணிக்காக வந்து நம்ம கொடுக்கிறோம். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலே நம்ம சொல்லியிருந்தபடி அந்த 1 ரூபாய் இருந்தாலும் சுவாமிகிட்ட தான் நம்ம போய் சேரலாம் அப்படின்னு நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் இருக்கு இல்லையோ, அது எல்லாத்துக்கும் இருக்கணும், அது எல்லாத்துக்கும் வரணும். அதே போல வந்து சுவாமியோட அனுக்கிற ஆசீர்வாதம் அந்த அழகா சொல்லியிருப்பா லலிதா சகஸ்ரநாமத்துல, யஜமான பிரீதாயை நமஹ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை உண்டு. யஜமான பிரீதாயை நமஹ அப்படின்னா, ஒரு பூஜையில எந்த ஒரு அந்த வீட்டுல ஒரு கிரக பிரவேசமாகட்டும், இந்த கோவில் ஏதாவது ஒரு பூஜை ஆகட்டும், அந்த சங்கல்பத்துக்கு தம்பதி சமேதரை உட்கார வச்சிருவாங்க. அந்த தம்பதி சமேதரை யார் அப்படின்னா, அவங்கதான் வந்து எஜமானர் அப்படின்னு பேரு. அந்த எஜமானர் அப்படின்னா எஜமான பிரீதாயமா, அம்பாளுக்கு வந்து அந்த எஜமானரை ரொம்ப பிடிக்குமா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ அந்த அம்பாளுக்கு உண்டானது காரியங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய கைங்கரியத்தினால பண்றது. அவங்க வந்து பைசா செலவு பண்ணி அதுக்கு உண்டான அபிஷேக ஆராதனை ஆகட்டும், மற்றபடி எந்த ஒரு விசேஷமாகட்டும், அவ வந்து அவங்க இல்லாம வந்து பூஜைகள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆகம விதி உண்டு. எஜமானர் இல்லாம நாம வந்து எந்த ஒரு பூஜையும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆகம விதி உண்டு. அப்போ அவங்க எஜமானர் அந்த இடத்துல இருக்கணும். அப்ப எஜமானர் இருக்கும்போது இந்த சிவராத்திரி சமயம் வந்து 2வது கால பூஜையில வந்து நம்ம ஐயா ஒருத்தர் வந்திருந்தா வந்து நம்ம உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், இதை பத்தி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த எஜமான பிரீதாயமா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், எதற்காக சுவாமி உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கா தெரியுங்களா, நீங்க இங்க உட்கார்ந்து இந்த பூஜையை நீங்க பண்ணணும். இந்த பூஜையில் பண்ணோன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் தரிசனம் பண்றாலையோ, நீங்க உங்களுடைய குடும்பங்கள் மட்டும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பூஜையை நீங்க எடுத்து பண்ணல,
பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்கள் இருக்காலையோ அவ எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு அவ எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் இந்த பூஜையை நீங்க எடுத்து பண்றீங்க. அப்போ எஜமானர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அதுக்கு உண்டான பைசா கொடுக்கற உண்டானது அது எல்லாமே வந்து இருந்து சுவாமியோட அனுகிற ஆசீர்வாதத்துல இன்னும் அவங்க வளர்ந்து 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 அவங்க பிடிச்சமான அம்பாளுக்கு பிடித்தமான ஒரு இடஸ்தானத்தை கொடுக்கறாரு அப்படின்னா மனசுக்கு பிடித்தமான அந்த எஜமானருக்கு உண்டான நமக்கு உண்டான ஸ்தானத்தை கொடுக்கறாரு அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய இடத்துல நம்ம பிடிச்சிருக்கோம். அதுக்காகத்தான் அந்த 1 ரூபாய் நீங்க கொடுங்க, அந்த 1 ரூபாய் கொடுத்தாலும் அம்பாளுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் நம்ம ஒவ்வொரு ஸ்தானமா சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஒவ்வொரு பூஜையிலும் வந்து அந்த சுவாமிகிட்ட உத்தரவுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நினைக்கிறது தான் நடந்துட்டு இருக்கு. நாம நினைக்கிறது நடக்கல. அம்பாள் வந்து உத்தரவு பிரகாரம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கழுகார திருப்பணி 100% பூர்த்தி ஆயிடுத்து. அடுத்தது அந்த 7 நிலை எப்படி நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் உள்ளூர பயம் இருக்கும் இல்லையோ, எப்படிதான் இருந்தாலும் தலைவருக்கு இருந்தாலும் நாம உள்ள பூஜை பண்றோம் இல்லையோ, அப்ப பூஜை பண்ணும் பொழுது அம்பாட்ட நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம். இந்த வேலை வந்து எப்போ அதை பூர்த்தி ஆக போகுது, எப்படி எல்லாம் நடக்க போகுது, என்னென்ன ஆக போகுது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அது போல வந்து இந்த கழுகார திருப்பணிக்கு ஆரம்பம் பூர்த்தி பண்ணிட்டு இந்த மேல வந்து செங்கல் திருப்பணிக்காக வேண்டி ஆரம்பிக்கும் பொழுது நாம ஒரு 23 செங்கல் தான் நம்ம பேசி இருந்தது. 23 செங்கல் வச்சு அம்பாள்கிட்ட வச்சுட்டு அங்க வந்து தீபாராதனை பண்ணிட்டு வரவாளுக்கெல்லாம் தீபாராதனை விபூதி பிரசாதம் கொடுத்து அங்க எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா 23 25 ஆச்சு, 25 50 ஆச்சு, 50 வந்து 107 108 வரைக்கும் வந்தாச்சு. சரி 108 வந்தது, 108 வந்து இது எப்படி நம்ம வந்து எடுத்து வைக்கிறது, உள்ளேயே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உற்சவர் அம்பால வெளியில எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கோம். வெளியில வச்சோன்னா விரணை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளியே இந்த செங்கல் வைக்கணும் அப்படின்னா செங்கல் எப்படி விரணை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா இருக்காரு, அவரை பார்த்து அண்ணா இங்க பிரணவ மாதிரி போடலாமா அப்படிங்க, 100 செங்கல் வருது, இங்க வந்து பிரணவ மாதிரி போடலாமா அப்படின்னா போடுங்க. எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துதான் நமக்கு வராது, நாமளே எதுவுமே பண்றது கிடையாது. அப்ப பிரணவ மாதிரி போடுங்க அப்படின்னு. அந்த பிரணவத்துல வந்து ரொம்ப பிரதானம். பிரணவம் இல்லாம எந்த ஒரு மூல மந்திரம் கிடையாது. ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் தவிர எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயங்கள் வந்து அம்பாலே அமைச்சுக்கிறாங்க. ஓனி அந்த ஒவ்வொரு விஷயம் நமக்கு எடுத்து நம்ம பண்றோம் அப்படின்னா அம்பாளுடைய சாநித்தியம் இல்லாமல், அம்பாளுடைய சக்தி இல்லாமல் இந்த காரியத்தில் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்காது. அந்த நடக்கிறது அப்படின்னா இது எல்லாமே நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் இவ்வளவு விஷயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது போல வந்து அடுத்தபடியாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது நிறைவு பகுதியா என்ன அப்படின்னா இது எல்லாமே இந்த பூஜை எல்லாம் வந்து அடுத்த பூஜைகள் அப்படின்னு அடுத்தது மீட்டிங் தான் நடக்கும், பூஜைகள் நடக்காது. அடுத்தது வந்து மகா கும்பாபிஷேகம் தான் நடக்கும். அதுக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறேன். அதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன். அடுத்தபடியாக இந்த மீட்டிங்ல நடக்கும் போது கண்டிப்பா நிச்சயமாக மகா கும்பாபிஷேகம் நல்ல பிரம்மாண்டமா நடந்து ராஜகோபுரம் இந்த அம்பாளுக்கு உண்டானது மற்ற பரிவார மூர்த்திகள்லாம் நல்ல பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் நடந்து அதுல ஒரு மீட்டிங்ல இதே இடத்துல நான் பேசுவேன் அப்படின்ட்டு நாம உள்ள பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. அந்த உதவிப்பு மட்டும் ஓம் மகாதேவியே நமः பகவதை பவசாய் பவஜாவிதாயே பவதேவாய பவமானதாய பவஹிரண்யாய பவஸ்திகாய பவதாதமுடாய ரேவதே ஸ்ரீமதே பவதாய கோடாய ராஜாஜோ நம பார்வதே வதயே ஹர மகாதேவா. ஹரஹரே சிவனே போற்றி, நாமம் தேவா போற்றி. கற்பக விநாயகமுத்திக்கு அரோகரா, செய்வேல் முருகனுக்கு அரோகரா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் சக்தி பராசக்தி நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நல்லா அந்த செங்கல் குடிக்கிற அளவுக்கு குழந்தைக்கு வேணுங்க. சரி ஒன்னும் வாங்கண்ணா
சாமி நீ கொஞ்சம் என்னவா அண்ணா கோவில் பிரதட்சணம் ஆமாம் கோவில் சுற்றி வரணும் இதெல்லாம் அந்த கட்ட அவரோட பகுதிங்கிறதுனால நான் ஸ்தபதியா வந்தாரா ஆமா ஸ்தபதியா வந்தாரா என்னங்க நிக்கிது திருக்கோவிலில் இந்த ராஜகோபுர கட்டட பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கல்கார பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று அடுத்த நிலையான செங்கல் வைத்து கோபுரம் 7 நிலைக்கான பணிகள் இப்போது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம்.
இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கோவனூரை சார்ந்த திரு ரங்கசாமி என்னும் குடும்பத்தை சார்ந்த திரு இளங்கோவின் சகோதரர் ரவி அவர்களை வருக வருக என்று வரவேற்றும், எங்கள் நகரமன்றத்தின் தலைவர் திரு அறிவரசு அவர்களை வருக வருக என்று வரவேற்றும், மற்றும் கலந்து கொண்ட அனைத்து கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் வருக என்று கிராமத்தின் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, அனைவரும் இப்பொழுது நமது கோவில் தலைவர் திரு பாலராஜ் அவர்கள் ரவி அவர்களுக்கு சால்வை அளிக்கிறார். முதல் முறையாக நமது கூடலூர் மகா மாரியம்மன் கோயில் 2ஆம் கட்ட திருப்பணிக்கு நம்முடைய துயர இளங்கோ அவர்களுடைய சகோதரர் 50,000 திருப்பணிக்காக கொடுத்துள்ளார் என்று அவருக்கு நன்றியும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் மகாமாரியம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்கள் நகரமன்றத்தின் தலைவர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சால்வை அளிக்கிறார். நம்முடைய கூடலூர் நகராட்சியினுடைய தலைவர் மக்கள் பணியிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அறிவரசு அவர்கள் நம்முடைய கோயில் திருப்பணிக்காக நல்லதொரு தொகை கூடிய விரைவிலே கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையை அறிவித்திருக்கிறார்கள். அவருக்கும் கோயில் கமிட்டி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த மகா மாரியம்மன் கோயிலுடைய அம்மனுடைய தீவிர பக்தரும் ஆன்மீக செம்மலுமாக இந்த ஏரியாவிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாமா முத்துசாமி அவர்களுக்கு கோயில் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறார்கள். கேட்டபோதெல்லாம் மாமா அவர்களுக்கு நிறைந்த ஆயுளும் நீண்ட செல்வம் கொடுத்து தொடர்ந்து எங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லோரும் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இந்த கோயிலுடைய திருப்பணிக்காக நன்கொடை வழங்கிய அத்தனை பெருமக்களுக்கும் நம்முடைய முதலாக இந்த கோயில் திருப்பணிக்காக கொடுத்து உதவிய இளங்கோ அவர்களுடைய இளவல் திரு ரவி அவர்கள் எல்லாருக்கும் சால்வை அளித்து கௌரவிக்கிறார்கள். தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வன் சத்தமா சொல்லு. ஜெகதீசன் சொல்லி ஜெகதீசன் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார். தேவராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பணியில் ஒரு தேவராஜ் அண்ணா அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார். அடுத்து
சுபாஷ் பிஆர் கார்டனுடைய உரிமையாளர் நல்ல இந்த திருப்பணிக்காக முழுப்பூச்சாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு கோயில் கமிஷனராக கோயில் பணியே திருப்பணி என்று தன்னுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சண்முகநாடார் குமாரர் விஜயன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறார். நம்முடைய சுகுமார் அவர்களுக்கு அவர்களுக்கு முன்னாடி போட்டு சாதனை அளிக்கப்படுகிறது. நம்முடைய ஊர் நிராசர் ஜோதி அவர்களுக்கு முன்னாடி போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தசாரதி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலை கௌரவிக்கப்படுகிறார். என்றென்றும் உழைக்கப்பட்டு இருக்கின்ற நம்முடைய பாலு அவர்களுக்கு அந்த பொன்னாடை போற்றி நம்முடைய மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தது உரிமையாளர் கணபதி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. வாங்க இங்கேயா அடுத்தது காமாட்சிபுரத்தைச் சேர்ந்த திரு லோகநாதன் தம்பதி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு தொடர்ந்து எங்களுக்கு ஆர்வம் செயல்படுத்தி உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குமார் அண்ணாநகரை சேர்ந்த குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மாட்டேன் சார் சம்மந்தம் மறைக்கிறது வந்ததால கோயில் நல்லா செய்ய மாட்டேன். அடுத்து ரங்கநாதா நாயக்கன்பாளையம் குணசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. பொன்னாடை போற்றப்படுகிறது. புதூர் கோயிலை சேர்ந்த புதூர் மக்களின் சார்பாக வந்திருக்கின்ற ரங்கநாதன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. எங்கள் ஊரை சேர்ந்த வெள்ளமலை ராமசாமி நாயுடு என்ற பெரியவர் அவருடைய இளைய மகளும் அவருடைய முதல்வருமாகிய அஸ்வின் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ராஜேந்திரா செல்வா கை செஞ்சு வந்துருங்க. ஏமாந்துட்டு போய் கண்ணை
மகன் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நம்முடைய அதற்கான கோபாலன் இந்த திருப்பணிக்காக அன்றாடம் இரவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற திருக்குமாரன் செந்தில்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. ஜோதிபாலால் வருஷம் போட்டோம். வா 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 கோபாலனுடைய மகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. வா கோயிலே திருப்பணியாக திருப்பணியை செய்து மேற்கொண்டு கொண்டாடி அவர்களுக்கு பொன்னாடை கோயிலுடைய பொருளாளர் கோயிலையே வளர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பொருளாளர் நல்லவேல் அவர்களுக்கு கோயில் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார். அடுத்து எங்களுடைய மாடல் போடல சார் நம்முடைய கூடலூர் கவுண்டன்பாளையத்துடைய மாடு நகரமன்ற உறுப்பினரும் ஆன்மீக தொண்டை தன்னுடைய திருத்தொண்டாக நினைத்து மாரியம்மனுக்காக தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்ற முருகேஷ் அவர்களுக்கு நம்முடைய ரவி அவர்கள் பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறார். அண்ணன் அவர்களுக்கு சார்பாக பெரிய சமாச்சாரம் 24 மணி நேரம் தன்னுடைய உழைப்பை கோயிலுக்காக கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற கோபாலன் கூட்டி போடுகிறார். வேற யாரு சாஞ்சிட்ட போறோம் சாமி லோனா லோனா கண்ணன் வாங்கிட்டு கண்ணன் போட்டீங்களா சார் நில்லுங்க சார் நீங்கள் இப்படி வந்துருக்கலாம் இப்படி வாங்க இப்படி இந்த பக்கம் வாங்க
யுவராஜ் அவர்களுக்கு போட்டாலும் சரி ஆர்வமானவர்களுக்கு திருப்பதி கமிட்டி சார்பாக கௌரவித்து கொடுக்கிறார். அடுத்து குணா நம்முடைய கோயில் கமிட்டி சார்பாக கோயிலை பராமரிக்கின்ற ஆரிசாமி அவர்களுக்கு கோயில் சார்பாக विभूति प्रसाद வாங்கிட்டு $70,000 பிடிக்குதுண்ணா. மணல் வெள்ளை மணல் ஆகாது. அந்த மணல் 60 ரூபா. அந்த மணல் ஆகாது. கருப்பு மணல். கருப்பு மணலா? ஃபுல்லாக வெள்ளம் 2000 வருஷம் இருக்கிறத ஒன்று கணக்கு போட்டுருக்காங்க. எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி தான் வாங்குறான். என்னுடைய 10 தலைக்கட்டு 20 தலைக்கட்டு டாட்டா கிடைக்க 7 நிலை இருக்காது. 7 நிலை அந்த 51 சக்திகள் வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அத்தா அப்படியே திரும்பி நின்னீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேங்க சார். அப்படி மலர தூக்கிட்டேன். இந்த சைடு வந்து அத்தை அத்தை இப்படி இல்லைங்க அப்படி நில்லுங்க.
இந்த ஐயா வந்து என்கிட்ட ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலோட ராஜகோபுரம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸோ என்ன பண்ணுற பிளானில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் அதை இப்போ ஷேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ராஜகோபுரம்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மேல பேஸ் வந்து கரசுக்கார பேஸ் எவ்வளவு நீளம் அகலம் நீளம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே ஒரு 27 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்கழி மாதத்தில் பிள்ளையாருக்கு வந்து தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு மார்னிங் ஒரு 4 to 5 o'clock வந்துட்டு அம்மா, நான், அப்புறம் தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு வருவோம். ஸோ அந்த ரிமெம்பரன்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லாவே இருக்குது. 25 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது புதுப்பிச்சு பெருசாக பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜகோபுரம் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இதில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயிலை பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. இந்த கோயிலை பற்றின நிறைய வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ராஜகோபுரத்தோட அடுத்த கட்டமாக வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.